உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி எதுவும் பண்ணிக்கல. அந்த பையங்க வச்சிரு. சரிம்மா. துர்கா, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. மா, என்னம்மா உளறீங்க? அம்மா உளறல துர்கா, உண்மையதான் சொல்றாங்க. அம்மா என்னாச்சு? அக்கா இருக்கும்போது எனக்கு எதுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க? இத பாரு துர்கா, யாருக்கு எதை எப்ப செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அம்மா, அத நான் மறுக்கல. ஆனா எனக்கும் சில பொறுப்பு கடமையெல்லாம் இருக்குல்ல. அதனால எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எல்லாம் வர சொல்லிட்டேன். இப்ப நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? வர சொல்லுங்கம்மா. அக்காவை பொண்ணு பார்க்கட்டும். அக்காவுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம். துர்கா, அம்மா உன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தா நீ ஏன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? அக்கா, முதல்ல உனக்கு கல்யாணம் ஆகணும்க்கா. அதுக்கப்புறமா என் கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். இதுல யோசிக்கலாம் ஒண்ணுமே இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். மா மா ப்ளீஸ் மா, பிடிவாதம் பிடிக்காதீங்க. எனக்கு இப்போ கல்யாணம்லாம் வேண்டாம். அக்கா, நீயாவது அம்மா கிட்ட சொல்ல ப்ளீஸ்க்கா. நாளைக்கே உனக்கு நான் கல்யாணம்னு சொல்லல. மாப்பிள்ளைய நீ முதல்ல பாரு. மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருந்தா தானே கல்யாணமே. மொத்தத்துல உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும். இந்த முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். மா, ரெண்டு நாள் கழிச்சு எனக்கும் சூர்யாக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு நீ மறக்காம வந்துடு. அத சொல்லிட்டு போக தான் வந்தேன். சூர்யா மனச மாத்தி நிச்சயதார்த்தத்தை நடத்துறதுக்கு இந்த புஷ்பா ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்கா. அதுக்கு என்கிட்ட சவால் விட்டு வேற போயிருக்கா. என்ன பிளான் பண்ணிருப்பா? துர்கா, துர்கா, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? சீக்கிரமா ரெடி ஆகு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சுல்ல. மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. எனக்கு கல்யாணம் வேண்டாம். இங்க பாரு, சும்மா சொன்னதையே சொல்லிட்டே இருக்காத. என்ன, சீக்கிரமா ரெடி ஆகுற வேலையை பாரு. மா ப்ளீஸ், இந்த போலீஸ் வேலை அப்பாவோட கனவுமா. நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. மா, சொன்னா கேளுமா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா. கல்யாணம் ஆச்சுனாலும் நீ வேலைக்கு போகலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நான் எல்லாத்தையுமே பேசிட்டேன். நீ வேலைக்கு போறதுக்கு அவங்க வீட்ல எல்லாருமே சம்மதம் சொல்லிட்டாங்க. அக்கா, நீயாவது அம்மா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லு. இப்ப எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். துர்கா, அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான். நீ நம்புறல்ல, அப்ப கிளம்பு. அக்கா, நீயும் இப்படி பேசினா எப்படி? எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல துர்கா. நான் சொல்றத ஒழுங்கா கேளு. மாப்பிள்ளையும் கவர்மெண்ட் வேலை தான் பாத்துட்டு இருக்காரு. உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சீக்கிரமா ரெடி ஆகுற வழிய பாரு. வா துர்கா, சீக்கிரம் ரெடியாக. சூர்யா, என்ன இது? சூர்யாவ புஷ்பா கத்தி குத்துல இருந்து காப்பாத்துறா. இப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லையே. அப்போ புஷ்பா ஏதோ ஒரு டிராமாக்கு பிளான் பண்றா. சூர்யாவோட மனச மாத்த சூர்யாவை ஆபத்துல இருந்து காப்பாத்தி அவர் மனசுல இடம் பிடிக்க திட்டம் போட்டிருக்கா. இதுதான் அவளோட பிளான்.
அதை விடக்கூடாது. தம்பி தாங்க மாப்பிள்ள. வணக்கம். வணக்கம். நீங்க தான் ஏற்கனவே போட்டோல பாத்திருப்பீங்கல்ல. இவங்க தான் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. வணக்கம். வணக்கங்க. அவங்க பையனோட அக்கா. வணக்கம்மா. வணக்கம். ஏய் விடுடா. விடு. விடுறல. ஆட சீக்கிரம். ஏய் விடுடா. விடு. ஏய் சொன்னா கேளு. விடு சொன்னா கேளு. ஏய் ஏய் வேணாம். ஏய் வேணாம்டா. ஏய் சூர்யா புஷ்பா. 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 ஏய் ஏய் ஐயோ புஷ்பா. ஐயோ ரத்தம். புஷ்பா. ஏய் ஏய் நில்றா. எங்கடா போற? எங்க போற? என்னடா டிராமாவை போடுறீங்க? டிராமா டேய், உண்மையை சொல்றா. சொல்லு. உண்மையை சொல்லு. சொல்றா. சொல்லு. சொல்றா. உண்மையை சொல்லு. சொல்றா. டேய் ராஸ்கல், சொல்றா. உண்மையை சொல்லு. உண்மையை சொல்றா. சொல்றாங்கல. மேடம் மேடம் சொல்லுங்க மேடம். உண்மை சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சொல்லு. மேடம் நேத்து புஷ்பா மேடமும் அவங்க கூட இன்னொருத்தரும் வந்தாங்க மேடம். எங்களுக்கு பணம் கொடுத்து கார் நம்பர் சொல்லி காரை மறிச்சு கலாட்டா பண்ண சொன்னாங்க மேடம். கார்ல இருந்து சூர்யாவை இறங்க வச்சு கட்டையில குத்துற மாதிரி வாங்க. அப்ப நான் குறுக்குல வந்து விழுறேன். என்ன லேசா குத்திட்டு ஓடிடுங்கன்னு பிளான் போட்டு கொடுத்தாங்க மேடம். மேடம் எல்லாமே புஷ்பா மேடம் பிளான் போட்டு கொடுத்த மாதிரி தான் மேடம் பண்ணோம். எங்களை விட்டுருங்க மேடம். ப்ளீஸ் மேடம். டேய் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? மேடம் சத்தியமா நாங்க சொல்றதெல்லாம் உண்மை மேடம். எங்களை நம்புங்க மேடம். நாங்க சொல்றது உண்மை மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.